தளபதி விஜய் அவர்கள் என்டிடிவி கலந்துரையாடல்ல என்னென்ன விஷயங்களை பேசியிருந்தாரு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் நீங்க நேஷனல் மீடியால பேசினது இல்ல, இப்போ எதுக்கு அப்படின்னு கேக்குறப்ப ஆமா நேஷனல் மீடியால இதுதான் என்னோட முதல் உரையாடல், இது ஒரு மோக் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மோக் இன்டர்வியூ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த பிரஸ் மீட் இல்ல இன்டர்வியூ கொடுக்கிறதுக்கான ஒரு ரிஹர்சல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீங்க கிங் மேக்கரா என்ற கேள்விக்கு கிங் மேக்கர் என்றால் மற்றவர்களை ஆட்சியில் அமர்த்துபவர், நான் எதிர்காலத்திற்காக போராடுகிறேன், நான் வெற்றி பெறுவதற்காகவே போராடுகிறேன். அடுத்து இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி நீங்க எப்ப யோசிச்சீங்க அப்படின்ற கேள்விக்கு இது இன்று நேற்று என திடீரென எடுத்த முடிவு அல்ல, கோவிட் காலத்திலிருந்து நான் அரசியலை பற்றி மிகவும் தீவிரமாக யோசித்து வருகிறேன். அதில் எனது தந்தையின் அரசியல் படங்களும் மற்றும் உலக அரசியலையும் பார்த்துதான் வளர்ந்தேன். அப்புறம் உங்களோட ஜனநாயகன் திரைப்படம் வந்து முடங்கி உள்ளது, அரசியல் உங்கள் சினிமா வாழ்க்கையை பாதித்துள்ளதா? என்னோட அரசியல் வருகையால ஜனநாயகன் திரைப்படம் பாதிக்கப்படுவதால என்னோட தயாரிப்பாளருக்காக நான் இங்க வருந்துகிறேன். எனது அரசியலால் திரைப்படங்கள் பாதிக்கப்படலாம் என்பதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன், அதற்கு நான் மனதளவில் தயாராகவும் இருந்தேன். கரூர் சம்பவம் பலரை அதிர்ச்சி அடைய செய்தது, ஆனால் உங்கள் பதில் ஏன் தாமதமானது? கரூர் சம்பவம் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, அப்படி ஒன்று நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அது இன்னும் என்னை வாட்டுகிறது. நான் பேசுவதற்கு முன் நடந்த அனைத்தையும் நிதானமாக புரிந்து கொள்ள எனக்கு நேரம் தேவைப்பட்டது. நான் எல்லாவற்றிற்கும் உடனடியாக எதிர்வினை ஆற்றுவதில்லை, நான் எதை கடந்து செல்கிறேன் என்பதை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அடுத்து உங்களோட அரசியல் வந்து குறுகிய அரசியலா இல்ல நீண்ட கால அரசியலா அப்படின்ற கேள்விக்கு இது ஒரு நீண்ட கால திட்டம். நான் இதை மேலோட்டமாக சொல்லவில்லை. 33 ஆண்டுகளுக்கு பிறகு சினிமாவை முழு உணர்வுடன் விட்டு கொடுத்துள்ளேன். இது எளிதானதல்ல, ஆனால் நான் முடிவெடுத்து விட்டேன். நான் நீண்ட கால அரசியலுக்காகவே இங்க வந்திருக்கேன்னு ஷார்ட்டாவே சொல்லிட்டாரு. அடுத்து உங்களோட ரோல் மாடல் யாருன்னு கேக்குறப்ப சினிமாவுல ஷாருக் கான், அரசியல்ல எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இவங்களை முன்மாதிரியா பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து உங்களுடைய ரசிகர்களின் ஆதரவு அரசியல் பலமாக மாறும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என்னுடைய ரசிகர்கள் தான் நாளைக்கு என் கட்சியின் காடராக மாறுவார்கள். இது வெறும் அரசியல் அல்ல, இது ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்புற விஷயம். அதாவது ரசிகர்கள் வந்து கை தட்டுற கூட்டம் மட்டும் இல்ல, அரசியல் பணியாளர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்கள் அரசியல் சிந்தனை எந்த பக்கம்? இடதுசாரியா, வலதுசாரியா, இல்ல நடுநிலையா? நான் இடதுசாரியும் இல்லை, வலதுசாரியும் இல்லை, நடுநிலையும் இல்லை. எனக்கு அரசியல் என்றால் மக்களின் பிரச்சனைகள் தான் முக்கியம், அதுதான் எனக்கு முக்கியமானது. அடுத்து அதிமுகவுடன் ஏன் கூட்டணி வைக்க மாட்டீர்கள் என்ற கேள்விக்கு நான் ஏன் அதிமுகவுடன் சேரணும்? நான் வெற்றி பெற்றுக் கொண்டேதானே இருக்கேன், நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தல் எனக்கே வெற்றி வகை சூடப்படும். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை, ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை.